இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். பெண்களின் பாதுகாப்பு. நான் சண்முகப்பிரியா, கோவை கிழக்கு மாவட்டம். காலங்காலமா இந்த 3 கேள்விகள் பெண்களிடம் கேட்டு கேட்டு ரொம்ப அழுத்து போச்சு. நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போற, நீ ஏன் இந்த டைமுக்கு போற, பெண்ணா இருந்துட்டு இது உனக்கு தேவையா, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இனி வரும் காலங்கள்லயாச்சும் பெண்களிடம் கேட்காம இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட எண்ணமா இருக்கு. சுதந்திரம் வாங்கி பல வருடங்கள் கடந்து வந்துட்டோம். நிறைய துறைகள்ல பெண்கள் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்ட் ஒரு பெண் தான், பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண் தான். ஆனா இதே வாய்ப்பும் உரிமையும் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பெண்ணா இருக்கிறதுனாலேயே இவங்களோட உரிமைகள் நிராகரிக்கப்படுது. உரிமைகள் மறுக்கப்படுறது மட்டும் இல்லாம பெண்கள் டெய்லியும் அவங்களோட டே டு டே லைஃப்ல நிறைய ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், சொசைட்டிலே ஆகட்டும், ஏன் அவங்க வீட்லயே கூட பல ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, சமூகத்தோட மனநிலையை தான் இது பிரதிபலிக்குது. ஒரு சிட்டி ஆகட்டும் இல்ல வில்லேஜ் ஆகட்டும், பிரச்சனையோட அளவுல தான் வித்தியாசம் இருக்கே தவிர பிரச்சனை ஒண்ணுதான். கடந்த 5 ஆண்டு காலங்களை மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாங்க நம்புறது ஒண்ணுதான், விழிப்புணர்வே மிகப்பெரிய மாற்றம். பெண்கள் அவங்களுக்கு உண்டான உரிமைகளை தெரிஞ்சுக்கணும், பாதுகாப்புகளை தெரிஞ்சுக்கணும், சட்டங்களை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? பாஸ்ட் ஃபியர் ஃப்ரீ சப்போர்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கப்படுறதுனால கிராமப்புறத்திலயும் நகரப்புறத்திலயும் இருக்க பெண்களுக்கு அவங்களுக்குண்டான உரிமையும் அதுக்குண்டான அவேர்னஸையும் அவங்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். பெண்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ்க்கு லீகல் சப்போர்ட்டும் இமோஷனல் சப்போர்ட்டும் ரொம்ப துரிதமா கிடைக்கும். இந்த அமைப்பு மூலியமா பெண்கள் பல துறைகள்ல முன்னேறி வருவதற்கு உறுதுணையா இருக்கும். சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்.